வணக்கம். நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னா, சுவாமி சுகபோதானந்தா அவர்கள் எழுதிய மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு இருக்கும், இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பல கேள்விகள் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே தானே இருக்கும். அப்படியான கேள்விகளுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலமா அருமையான கருத்துக்களை வச்சு சுவாமி சுகபோதானந்தா அவர்கள் எழுதிய புத்தகம் தான் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். அதாவது இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் காமனா கேட்கக்கூடிய கேள்வி, மொழி மாறினாலும் இனம் மாறினாலும் மதம் மாறினாலும் எல்லா மனுஷங்களும் காமனா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனையை தராரு அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு சுவாமி சுகபோதானந்தா ஒரு அருமையான கதை மூலமா விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன கதைன்னு கேட்கலாமா? ஒரு ஏரியில ஒரு முதல மாட்டி இருக்கு. எதுலன்னா ஒரு வலையில நல்லா மாட்டி இருக்கு. அதுல இருந்து அதால வெளியே வர முடியல. அது என்ன பண்ணுதுன்னா, ஐயோ என்னை காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் அப்படின்னு ஒரு அபய குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு சிறுவன் வாரான். அவனை பார்த்தனும் அந்த முதலை அவன்கிட்ட உதவி கேக்குது. தம்பி என்னைய காப்பாத்துப்பா, தம்பி ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு காப்பாத்துப்பா அப்படின்னு ஒரு உருக வைக்கக்கூடிய, மனசை கரைக்கக்கூடிய அளவுல அது உதவி கேட்குது. சிறுவனுக்கோ பயம், இது ஆபத்தான முதல்ல, இதை நம்ம விடுவிச்சிட்டோம் அப்படின்னா இது நம்மளை சாப்பிட்றாதா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அவன் சின்ன பையன் தானே, மனசு விட்டே கேட்டுட்டான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா நீ என்னையவே சாப்பிட்டுருவியே அப்படிங்கிட்டு அந்த முதல்ல அடிச்சு சத்தியம் பண்ணுது. சத்தியமா சொல்றேன் தம்பி, சத்தியமா நான் உன்னை சாப்பிடவே மாட்டேன், என் உசுரையே காப்பாத்துற உன்னைய போய் நான் சாப்பிடுவானா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு இவனும் மனம் இறங்கி அந்த முதலையோட வலையை விடுவிக்க ஆரம்பிக்கிறான். அதனுடைய தலைப்பகுதியை விடுவிச்சதும் முதல்ல தானே, என்ன இருந்தாலும் ஒரு முதல்ல தானே, அது அதோட புத்தியை காமிச்சிருச்சுங்க. ஆமா, அந்த சிறுவனோட காலை கவ்வி பிடிச்சிருச்சு. கவ்வி பிடிச்சோன்னே மெதுவா கடிக்கவும் அந்த சிறுவன் அலறான், கத்துறான். முதலையே, இது நியாயமா? என்னைய போய் உன் உயிரை காப்பாற்ற வந்த என்னைய போய் நீ இப்படி சாப்பிடுறியே, என்ன சொல்லி என்னைய காப்பாற்ற வர சொன்ன அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் இல்லப்பா, இது அப்பா உலகம், இது அப்பா வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னே இந்த சிறுவனால அதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி சரியாகும்? நம்ம சாகுறதை பத்தி கூட நம்ம கவலை இல்லை, இந்த ஒரு சித்தாந்தத்தை போய் இது ஒரு சித்தாந்தமா இந்த ஒரு முதல்ல சொல்லுது, இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ட்டு அந்த சிறுவன் பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல கூடு கட்டியிருக்க பறவை கிட்ட கேட்கிறான். பறவையே, இந்த முதல்ல சொல்வது நியாயமா, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பறவைகள் சொல்லுது, நாங்களும் எவ்வளவோ உயரத்துலதான் கூடு கட்டி முட்டையிடுறோம், ஆனாலும் இந்த பாம்புகள் இந்த எங்களோட முட்டைகளை தான் குடிச்சிட்டு போயிருது இல்லையா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, அதனால முதல்ல சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த பையனால ஏத்துக்கவே முடியல. முதலையும் மெதுவா அவனை கடிச்சுக்கிட்டே இருக்கு. ரெண்டாவதா ஒரு கழுதை அங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கழுதையை பார்த்து இந்த சிறுவன் கேட்கறான், கழுதையே, இந்த முதலை சொல்வது சரிதானா, இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா, இதுதான் சித்தாந்தமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கழுதை ஒரு விளக்கம் கொடுக்குதுங்க. எனக்கு வயசு இருக்க வரைக்கும், என் உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் என் முதலாளி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, எவ்வளவோ அழுக்கு துணிகளை நானும் சுமந்து போயிருக்கேன், ஆனா என்னைக்கு எனக்கு வயசாகி அழுக்கு மூட்டைகளை சுமக்க முடியலன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு, அதனால இந்த முதல்ல சொல்றது சரிதான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனுஷனுக்கு அந்த பையனுக்கு அந்த மனசு ஒப்பவே இல்லைங்க. இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இன்னொரு குட்டி முதல்ல இருக்கு. அந்த முதலை கிட்ட முயல் இருக்கு. முயல் கிட்ட கேட்கிறான், முயலே, இந்த முதல்ல சொல்வது நியாயம்தானா அப்படின்னு கேட்டோன்னே அந்த முயல் சொல்லுது, இல்ல, இந்த முதல்ல சொல்வது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த முதலைக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சுங்க. அது வாயில ஒண்ணு வச்சுக்கிட்டே இல்ல நான் சொல்றதுதான் சரின்னு சொன்ன உடனே அந்த முயல்குட்டி சொல்லுது, அறிவான முயல்குட்டி சொல்லுது, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த பையனை விட்டுட்டு பேசு அப்படின்னு கேட்டோன்னா அந்த முதல்ல கெக்கன்னு சிரிக்கிடுங்க. நான் என்ன முட்டாளா, நீ சொன்னா நான் இவனை விட்டுருவேனா, இவன் ஓடிட மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த முயல் சொல்லுது, முட்டாள் முதலையே, நீ என்ன அவ்வளவு பலம் இழந்த ஆளா, உன்னோட வாளோட பலம் உனக்கு தெரியாதா, ஒருவேளை அந்த பையன் தப்பிச்சு ஓடுனானா உன் வாளால அந்த பையனை அடிச்சு நீ பிடிச்சிட முடியாதா,
அப்படின்னு சொன்ன உடனே இந்த முதல்ல என்ன பண்ணுது, சரி ஓகே ஆமாம்ல நம்மளையே நம்ம குறைச்சி இடம் போட்டுட்டோம் அப்படின்ட்டு அந்த பையனை விட்டுட்டு பேச ஆரம்பிக்கும் போது அந்த முயல் குட்டி சத்தம் கொடுக்குதுங்க, டே தம்பி ஓடிடுறா அப்படின்னு சொன்னோன்னே வேகமா ஓடும்போது இந்த முதலைக்கு வந்து அப்பதான் ஒன்று ரியலைஸ் ஆகுது. என்னன்னா அந்த பையன் வந்து அந்த முகத்தை மட்டும்தானே விடுவிச்சிருக்கான், அதோட வாழை வந்து விடுவிக்கல. அப்பதான் அதுக்கு தெரியுது, ஆமா நம்ம வந்து முழுசா விடுவிக்கல, ஐயோ அந்த பையனை விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்றான், வேகமா ஊருக்குள்ள ஓடி போய் ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு வரான். இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு அபாயகரமான முதல்ல வந்து நம்ம ஏரியில கிடச்சி அதை வந்து கொல்லணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு வர போகும்போது எல்லா ஊர் ஆட்களும் வந்துட்டு அந்த முதலையை அடிச்சு கொன்றாங்க. சரி, இப்போ இந்த பையனோட உயிரை காப்பாத்தின முயல் குட்டிக்கு அந்த பையன் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறான். அந்த முயல் குட்டியை தேடுறான். அங்கே ஒரு என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா, ஊராள்கள் வரும்போது அவங்க கூட வந்த சில வேட்டை நாய்கள் அந்த முயல் குட்டியை வேட்டையாடிடுச்சு. அந்த பையன் மனசு ரொம்ப பாரமாயிருச்சு, ரொம்ப கவலையாயிட்டான். நம்ம உயிரை காப்பாத்தின முயலாச்சு, இப்படி வந்து வேட்டை நாய்களுக்கு நம்ம பலி கொடுத்துட்டோமே, அந்த முயல் குட்டியை நம்மளால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அவன் வருத்தப்படும் போது அப்பா அவன் ஒன்று சொல்லிக்கிறான், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். வாழ்க்கையோட அநேக விஷயங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாதுல்ல, அது மாதிரி தாங்க இருவும். இதே மாதிரி பரோடாவில் நம்ம சுவாமிஜியை சந்திச்ச இன்னொரு பெண்ணோட கதையை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நம்ம அடுத்த கதையில பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா.